இது ஓகே. தென்றல், சாரி, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் விஷயமா இப்பவே நான் சென்னைக்கு போகணும். என்ன சொல்றீங்க? இப்பவே வா. ஆமா தென்றல். ஆகாஷ் பிரதர், இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க கல்யாணத்தை அட்டன் பண்ண போனா எப்படி? நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு முகூர்த்தம், அதை முடிச்சுட்டு போலாமே. ஆமா ப்ரோ, காலையில 7 மணிக்கெல்லாம் நீங்க இங்க இருந்து கிளம்பிடலாம். ப்ரோ, வரும்போது எல்லாரும் ஒன்னா தானே வந்தோம். கல்யாணம் முடிச்சிட்டு எல்லாரும் ஒன்னாவே போலாமே. ஆகாஷ், மீட்டிங் ஒரு நாள் தள்ளி வைக்க சொல்லுங்களேன். சாரி தென்றல், தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங். அப்ராட்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. நான் போயே ஆகணும். ஃப்ளைட் டிக்கெட் கூட புக் பண்ணியாச்சு. சாரி சார், இன்னொரு நாள் வந்து ரிலாக்ஸா ஸ்டே பண்ணிட்டு போறேன். பொண்ணு மாப்பிள்ள எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை விஷ் பண்ணிட்டு கிளம்பிடுறேன். அப்படியா? இப்போ வந்துடுறேன். வாங்க சார், வாங்க. ஐயோ, இந்த குட்டி சத்தம் எங்க போனானே தெரியலையே. கையில மட்டும் கிடைக்கட்டும், கண்ணு ரெடி கறிக்கிறேன். இந்த சித்து வேற எங்க இருக்கானே தெரியல. எங்க இருப்பா? ஒரு வேற மாடியில இருப்பானோ? இருப்பா. அவ என்னைக்கு நம்ம கூட இருந்திருக்கா? ஏதாவது பொண்ணுங்களை பார்த்தா சிரிச்சு பேசி அவங்க கூடயே இருந்துருவான். இந்த வரண்டா, டே வரண்டா. ரொம்ப சாரி சார். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வரேன். ஓகே, பாத்துக்கோங்க. ஓகே தென்றல், அவர் அனுப்பிட்டு வா. எங்க விடலாம்? அங்க விடலாம். ஐயோ, ராக்கெட் எங்க லேண்ட் ஆக கூடாதோ அங்கேயே லேண்ட் ஆயிடுச்சு. அந்த குட்டியான கடைசி ஆப்புன்னு சொன்னா உண்மையிலேயே கடைசியில ஆப்பு வச்சிட்டானே. பாய். உன் தலையில ஏதோ ராக்கெட் ஃபிட் இருக்கு. குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகே தென்றல், பை. பாய். போலாம். அன்புள்ள தென்றல், நான் உன்னை லவ் பண்ற விஷயத்தை உனக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் முடிவாயிருக்கு. உனக்கு நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருச்சு. இது எல்லாம் தெரிஞ்சும் என்னால உன்னை மறக்க முடியல. நான் உன்னை லவ் பண்றது சரியா தப்பான்னு கூட தெரியுது. ஐயோ, எல்லாத்தையும் படிக்கிறாளே. நீ என் காதலை ஏத்துப்பியா மாட்டியான்னு கூட புரியுது. எதுவா இருந்தாலும் முடிவை நீயே சொல்லிடு. சித்து எங்க இருக்கான்? மேல மொட்டை மாடியில இருக்காரு. செம்ம ஜாலியா இருந்துச்சுல. என்னாச்சு தென்றல்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
ஐயோ இப்ப இங்க என்ன கலவரம் நடக்க போகுதுன்னே தெரியலையே. கடவுளே, எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். ஆகாஷ் கல்யாணத்தை அட்டன் பண்ணாம பாதியிலே போயிட்டாருன்னா பாவம் சிது என்ன பண்ணுவான்? அவனையும் மறைக்கிற? நீ நார்மலா தான் இருக்கியா இல்ல உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? நீ நல்ல குடும்பத்துல பிறந்த பையன் தானே, அப்புறம் ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? ஏங்க என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்ப திடீர்னு சம்பந்தம் இல்லாம எதோ பேசுறீங்க? நடிக்காத. என்ன இது? என்ன இது? ஏங்க நீங்க வேறங்க, நான் எங்க இப்படிலாம் எழுத போறேன்? இது ஃபர்ஸ்ட் என் கையெழுத்தே இல்லைங்க. என்ன சமாளிச்சுட்டு இருக்கியா? இது உன் கையெழுத்து இல்லைன்னா அப்புறம் வேற யார் எழுதுனா? அதாங்க எனக்கும் தெரியல. யார் கையெழுத்துன்னு தானே கேக்குறீங்க? அதோ அங்க நிக்குது பாருங்க தருதல். அந்த தருதலையோட கையெழுத்து தான் இது. டேய், ஐயோ பேசாம எஸ்கேப் ஆயிரலாமா? சிறுத்தை, இங்க வா. இங்க வா. இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், உன்னை இங்க வான்னு சொன்னேன். வா. டேய் வாடா. வரேன். டேய் ஒழுங்கா சொல்லு, இந்த லெட்டர் எழுதுனது யாரு? சிறுத்தை சொல்லு, இது உன் கையெழுத்து தானே? என்ன யோசிக்கிற? பதில் சொல்லு. இதை எழுதுனது நீயா? சொல்லு. இப்ப சொல்ல முடியலடா. இரு, நானே சொல்லிடுறேன். இந்த லெட்டர் எழுதுனது நான் தான். எதுக்கு இப்படி கேவலமான லெட்டர் எழுதுன? சொல்லு சிறுத்தை, எதுக்கு இப்படி எழுதுன? என்ன கேட்கறதுக்கு பதில் சொல்லாம சித்துவையே பாக்குற? அப்படின்னா சித்துதான் உன்னை இந்த மாதிரி எழுத சொன்னானா? ஏங்க நீங்க வேற, நான் எங்க இதெல்லாம் எழுத சொல்ல போறேன்? இவ ஏதோ ஃபன் பண்றேன்னு நினைச்சு இப்படி ஒரு கிறுக்குத்தனமான வேலையை பண்ணியிருப்பான். இதெல்லாம் பெருசுப்படுத்தாம விட்டுருங்க.
உனக்கு இது அவ்வளவு ஈஸியா போச்சா? அப்படி விட்டுற முடியுமா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. சிறுத்தை, மரியாதையா பதில் சொல்லு. எதுக்கு இப்படி எழுதுன? தென்றல், இந்த லெட்டர் எழுதுனது நான் தான். ஆனா அதுல எழுதியிருக்கிற விஷயமும் உண்மைதான். சித்து உன்னை உன்னை சும்மா இருன்னு சொன்னல. என்ன சொன்ன? இதுல எழுதிருக்கிறதெல்லாம் உண்மைன்னா? புரியல, என்ன உண்மை? சொல்லு. அது வந்து தென்றல், சிறுத்தை ஏதோ லூசுத்தனமா அந்த லெட்டர் எழுதிட்டான். கல்யாணத்துக்கு வந்த இடத்துல இத பத்திலாம் ஏன் பேசிக்கிட்டு பேசாம விட்டுற. என்ன மேக்னா, நீ கூட இப்படி சொல்ற? இது என்ன சாதாரண விஷயமா? இல்ல தென்றல், இத பத்தி சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாமே. வேண்டாம், எதுவுமே பேசாதீங்க. எனக்கு இப்பவே இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். சொல்லு, என்ன உண்மை? அது சித்து உன்னை லவ் பண்றான். இவன் உன்னை லவ் பண்ற விஷயத்த இவனே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபீல் பண்ணான். ஆனா அத உன்கிட்ட எப்படி தெரியப்படுத்தணும்னு தெரியாம தவிக்கிறான். அதனாலதான் சித்து உன்கிட்ட கொஞ்ச நாளா சரியா பேசாம டிஸ்டன்ஸோட பழகுறான். டேய், சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏங்க, அவன் உங்களை கலாச்சிட்டு இருக்காங்க, இத போய் சீரியஸா கேட்டுட்டு இருக்கீங்க. டேய் போடாங்க, யார்கிட்ட எப்படி விளையாடணும்னு விவஸ்தை இல்ல. கிறுக்கு பையன், போடா. டேய் போடா. ஏங்க அப்படி பாக்குறீங்க? ஏங்க, நிஜமாவே அவன் சொல்றதுல உண்மை இல்லைங்க. நான் ஏங்க உங்களை எல்லாம் லவ் பண்ண போறேன்? எனக்கு என்ன வேற பொண்ணா இல்ல? என் அப்பா வழியில எனக்கு அத்தை பொண்ணுங்க 10 பேருக்கு மேல இருக்காங்க. அம்மா வழியில மாமா பொண்ணுங்க 15 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் உங்களை விட நல்ல அழகு, கலரு. பத்தாததுக்கு அவங்க எல்லாருமே டாக்டர், இன்ஜினியர்னு பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காங்க. அதுல பாதி பேர் என்ன லவ் வேற பண்றாங்க. நான் ஓகே சொன்னா போதும், எப்ப வேணா எனக்கு மேரேஜ் ஆயிடும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்குங்க என்கேஜ்மெண்ட் ஆன உங்களை போய் லவ் பண்ண போறேன்? இதோ இந்த பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க. ஐயோ, போங்க, போய் தூங்குங்க, போங்க. நாளைக்கு வேற கல்யாணம், போங்க. போங்க தூங்க, காலைல மேரேஜ் வேற அட்டெண்ட் பண்ண.
இவன் நம்ம தெண்டல் கிட்ட தெரியப்படுத்தலாம்னு பார்த்தா இவன் அதை டைவர்ட் பண்ணிட்டானே. அது சித்து உன்னை லவ் பண்றான். இவனே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபீல் பண்ணான். ஆனா அத உன்கிட்ட எப்படி தெரியப்படுத்தணும்னு தெரியாம தப்பிக்கிறான். அதனாலதான் சித்து உன்கிட்ட கொஞ்ச நாளா சரியா பேசாம டிஸ்டன்ஸோட பழகுறான். அது சித்து உன்னை லவ் பண்றான். இவனே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஃபீல் பண்ணான். என்னங்க திரும்பி வந்துட்டீங்க? போங்க போய் தூங்குங்க. அட போங்க. நீயே என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிற. ஆஹா, தென்றல் கிட்ட மச்சான் வசமா மாட்டிக்கிட்டான். எப்படியோ தென்றல் மச்சானோட பையத்துக்கிட்டா சரிதான். நானும் கொஞ்ச நாளாவே உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். சிறுத்தை சொன்ன மாதிரி இப்பெல்லாம் நீ என்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸோட தான் பழகுற. ஏன் இப்படி திடீர்னு மாறிட்ட? உன்னதான் கேக்குறேன். என்னாச்சு சித்து உனக்கு? முதல்ல வாண்டடா நீ என்ன தேடி வந்து என்கிட்ட வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்ப. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே நீ என்ன பார்த்ததும் ஒரு மாதிரி கூச்சப்பட்டு ஒதுங்கி போற. என்கிட்ட பேசுறது கூட அளவோட தான் பேசுற. எதுக்கு இப்படி திடீர்னு வித்தியாசமா நடந்துக்கிற? உன்னதான் கேக்குறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நான் எப்பவும் போலதாங்க இருக்கேன். நீங்க தான் தேவையில்லாம அவ பேசுனதை கேட்டு குழம்பிட்டு இருக்கீங்க. சிறுத்தை சொன்னது வச்சு மட்டும் இல்ல, எனக்கே தோணுது உன் மனசுல அப்படி ஒரு நினைப்பு இல்லைன்னு. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு.